ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனக்கு தெரிந்த சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் உப்பு கறி. பொதுவாக வந்து மட்டனை ஃப்ரை பண்ணும்போது வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க, இல்லைனா மிளகாத்தூள் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம இது ரெண்டுமே இல்லாமல் வரமிளகாவை மட்டும் வச்சு எப்படி ஒரு மட்டன் உப்பு கறி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ட்ரை ரெசிபி. நீங்கள் குழம்பு வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு ரொம்ப பொருள் தேவைப்படாது. ரொம்ப கம்மியான பொருளை வச்சு இதை செஞ்சிடலாம். இப்போது இந்த மட்டன் உப்பு கறி செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மட்டனை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, வெங்காயம், பூண்டு, வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த உப்பு கறியை வந்து நீங்கள் பேன்லேயே வச்சு ஸ்லோ குக் பண்ணியும் செய்யலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக குக்கரில் வச்சு கூட செய்யலாம். பேன்லேயே வச்சு செய்யும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிக்கட்டும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த பொருளுமே யூஸ் பண்ண மாட்டோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப கம்மியான பொருளை வச்சு எப்படி ஒரு டேஸ்ட்டான உப்பு கறி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் காட்ட போகிறேன். உப்பு கறி வந்து ஒரு நல்ல ட்ரையான ரெசிபி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் இது வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கிட்டே இருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்சளவு சின்ன வெங்காயம் போட பாருங்கள். சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம்னா ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு வெங்காயம் போட்டிங்கனாலே போதும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கி கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுப்போம். இப்போது பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுத்து வந்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு பார்த்திங்க அப்படின்னா நான் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த அரிஞ்சு வச்ச பூண்டை தான் இப்போ நான் போட்டுக்க போகிறேன். பூண்டு கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பூண்டு கொஞ்சம் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 1/4 கிலோ கறிக்கு 5 குண்டு குண்டு வரமிளகா எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரமாக செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த 5 வரமிளகாவை 2 மட்டும் கிள்ளி இதில் சேர்த்துக்கிறேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சின்ன பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வரமிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் வரமிளகாவில் இருக்கிற அந்த விதை இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிளகாவை மட்டும் போட்டிங்க அப்படின்னா கூட காரம் வந்து குறைஞ்சிடும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து வரமிளகாவில் செய்கிறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொதுவாக வந்து வரமிளகா வச்சு ரொம்ப கம்மியான இது தான் பண்ணுவோம். மிளகாத்தூள் தான் நிறைய இதுக்கு சேர்ப்போம். மிளகாத்தூள் வச்சு இதே மாதிரி பண்ணிங்கனாலும் வரமிளகா வச்சு பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும். இந்த உப்பு கறியை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து உப்பு கண்டத்தில் செய்வாங்க. உப்பு கண்டம்னா என்னென்னா, நம்ம எப்படி வந்து மீனை வந்து காய வச்சு கருவாடாக விற்கிறாங்க, கருவாடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து மட்டனை வந்து வாங்கி சம்மர் டைமில் மட்டனை வாங்கி அதை மொத்தமாக உப்பு போட்டு அதை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க. அதை வந்து ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. அதனால தான் வந்து இந்த ரெசிபியோட பேரே வந்து மட்டன் உப்பு கறி. பட் ஆனால் இப்போது நம்ம அப்படிலாம் செய்கிறதில்ல. அப்படிங்கிறனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணுற மட்டனில் இதை பண்ணுறோம். அதனால தான் வந்து இதை வந்து ஸ்லோ குக்கில் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகாலாம் வந்து இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. ஓரளவுக்கு இது நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மட்டனை போட்டுக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு மட்டனை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கழுவிட்டு அந்த மட்டனே போட்டுக்கலாம். நல்லா வந்து ஸ்லோ குக்கில் 40 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சூப் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மட்டனை வந்து ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ மட்டனை வந்து சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். எப்போவுமே வந்து மட்டன் சின்ன பீஸாக இந்த ரெசிபிக்கு இருந்தால் தான் வந்து
இந்த ஸ்லோ குக்கில் நல்லா வெந்து இந்த வரமிளகாவோடு சேர்ந்து நல்லா வெந்து அந்த ஸ்மெல்லில் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டான உப்பு கறி கிடைக்கும். அப்புறம் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மட்டன் எப்போவுமே வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வந்து சூப்பாக குடிச்சிட்டு இருக்கிற மட்டன் பீசஸை மட்டும் நம்ம ரெசிபிக்கு எதுவாக இருந்தாலும், பிரியாணியாக இருந்தாலும், குழம்பா இருந்தாலும், இல்லை எந்த ஃப்ரையாக இருந்தாலும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மட்டனோட பாதி டேஸ்ட் வந்து அந்த சூப்பில் தான் இருக்கும். நீங்கள் அந்த சூப்பை எடுத்துடுறனால மட்டனோட டேஸ்ட்டே குறைஞ்ச மாதிரி இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணும்போது. அதனால் இனிமேல் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து மட்டனில் எந்த ரெசிபி பண்ணாலும் அந்த சூப்பை பாதி மட்டும் குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு பாதியை வந்து அந்த என்ன பண்ணுறீங்களோ அதில் போட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா மட்டனை நான் போட்டுட்டேன். இதோடு சேர்த்து ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு இதோடு சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். மட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து வந்து சாப்பிடும்போது வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அதுக்காக தான் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சில பசங்களுக்கு மட்டன் பிடிக்காது, உருளைக்கிழங்கு பிடிக்கும். அந்த மாதிரி பசங்களுக்கு மட்டன் கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணாம் மட்டன் மட்டுமே வச்சு பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்க, மட்டன் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா மட்டனுக்கு பதிலாக மீல் மேக்கரை வச்சு இதே உருளைக்கிழங்கையும் வச்சு பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெசிபி சூப்பராக வரும். இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன். இதில் நான் தண்ணி இதுவரையும் எதுவுமே ஊற்றலை. மூடி வச்சு இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை திறந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நான் வந்து ஏற்கனவே மட்டனை வந்து அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துருக்கிறனால தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிறேன். நீங்கள் மட்டனை வேக வைக்காமல் இதில் தான் வேக வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இது வந்து நல்லா 40 நிமிஷம் நல்லா வெந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சுவையான மட்டன் உப்பு கறி ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உப்பு கறி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த உப்பு கறியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குக்கரில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணி ஊற்றுறோம்ல, தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை லிட் போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லிட் எடுத்துகிட்டு குக்கரில் இருக்கிற அந்த உப்பு கறியை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து சுருள ஸ்லோ குக்கில் வதக்கிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உப்பு கறி ரெடி ஆகிடும். இதோட அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மெத்தடில் செய்யலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.